தமிழ்நாட்டை பொறுத்தவரை 16% நீக்கப்படலாம். 16%. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பாண்டிச்சேரியில இல்லாத அளவுக்கு கள்ள ஓட்டு, ஃபேக் ஓட்டு, ஷிஃப்டட், டெலீட்டட், டெத் தமிழ்நாட்டில் இருக்கு. கோவா 11% தான், புதுச்சேரி 10%. அதனால இன்னைக்கு இத்தனை காலமாக ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும். பாண்டிச்சேரியில காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனை இல்லை. நேற்று நான் முழுவதும் பாண்டிச்சேரியில் இருந்தேங்கண்ணா. எஸ்ஐஆர் வந்த பிறகு பாண்டிச்சேரியில வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி வெளியிட்டாங்க. காங்கிரசுக்கு பிரச்சனை இல்லை. கோவால வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி வெளியிட்டாங்க. காங்கிரசுக்கு, ஆம் ஆத்மி கட்சிக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னென்ன பிரச்சனை? நேர்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA2 உட்கார்றாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய BLA2 இருக்கிறாங்க, ADMK BLA2 இருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி BLA2 இருக்கிறாங்க, திரு விஜய் அவர்களுடைய BLA2 இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய BLA2 இருக்கிறாங்க. அவங்க முன்புதான் BLO இந்த வேலையை செய்யறாங்க. எப்படி ஃப்ராடு பண்ண முடியும்? இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது ஒரு BLO 68,000 BLO கொடுத்ததை சேர்த்து அவங்க வெளியிடுறாங்க. ஒரு BLOவும் எல்லா அரசியல் கட்சிகளையும் உட்கார வச்சு செய்யும் பொழுது எப்படி அது ஃப்ராடு நடக்குங்கண்ணா? அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை போகாத ஊருக்கு வழி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும், கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது எஸ்ஐஆர் வந்த பிறகு. அதனால புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள்.